இந்த மதுரையிலே நின்று பாரதி பற்றி எண்ணும் பொழுது நான் ஒரு மகத்தான மரபுக்கு சொந்தக்காரன் என்பது முதலில் நினைவுக்கு வருகிறது. பாரதியின் தம்பி சி விஸ்வநாத ஐயர், பெரியசாமி தூரன், பத்மநாபன், இளசை மணியன், பேசு மணி, சீனி விஸ்வநாதன், ஆயிரா வெங்கடாசலபதி என்கிற என் உள்ளிட்ட நாங்கள் பாரதியை பற்றி பலர் உலக அளவில் பேசுகிறார்கள், ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் என்றால் அவற்றுக்கு அடிப்படையான பாரதி எழுதிய எழுத்துக்களை, பாரதியின் படைப்புகளை, பாரதியின் வாழ்க்கை குறித்த மூல ஆவணங்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறோம். அந்த மரபில் நின்று நான் இந்த விருதை இன்று பெறுகிற போது என் முன்னோடிகளை முதலில் எண்ணி பார்க்கிறேன். இந்த மதுரை என்கிற மண்ணில் நின்று பேசும்போது விஜி சீனிவாசனும் தமிழர்களும் என் நெஞ்சில் தோன்றுகிறார்கள். 1906-7 இங்கிலாந்திலிருந்து ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவுக்கு வந்தார். திலகரை சந்தித்தார், கோகலேயை சந்தித்தார். காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த மாபெரும் காங்கிரஸ் கூட்டத்திலே காலணிகள் பறந்த காட்சியை கூட பதிவு செய்திருக்கிறார் அந்த வெள்ளைக்காரர். அவர் பெயர் நெவின்சன் என்பது. நெவின்சன் என்கிற அந்த வெள்ளைக்காரர் தாகூரை, அரவிந்தரை, திலகரை, கோகலேயை சந்தித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறார். ஒரு மாலை நேரம் சென்னை கடற்கரையில் பாரதியார் பாடல்களை ஒரு சிறுவன் பாடுகிறான். பாரதியாரும் பாடல்களை மிடுக்கோடு வீர ஆவேசத்தோடு பாடுகிறார். 1908 த நியூ ஸ்பிரிட் இன் இந்தியா என்று உலக அளவில் அவர் எழுதிய, இந்தியாவை பற்றி எழுதிய புத்தகத்தில் பாரதியை பற்றி த தமிழ் பொயட் ஆஃப் மெட்ராஸ் என்று எழுதியிருக்கிறார். உலக அளவில் ஒரு நூலில் பாரதியாரின் ஆளுமையை, கவிதை திறத்தை, அவர் பாடல்களை பாடிய கம்பீரத்தை பதிவு செய்திருக்கிறார். 1908 ஒரு 8 ஆண்டு கழித்து பார்த்தால் 1916 ஒரு அயர்லாந்துக்காரர், நான் முதலில் சொன்னவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர், இப்போது சொல்பவர் அயர்லாந்தை சேர்ந்தவர், அயர்லாந்துக்காரர் ஜேம்ஸ் ஹெச் கசின்ஸ் என்று பெயர். அந்த ஜேம்ஸ் ஹெச் கசின்ஸ் இந்த சென்னையில் இருந்து அன்னி பெசன்ட் நடத்திய காமன்வெல்த் என்கிற ஆங்கில பத்திரிகையிலே ஒரு உலக புகழ்பெற்ற கவிஞனை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். வெர்ஹேரன் என்கிற உலக பெருங்கவிஞனை பற்றி கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரைக்குள்ளே ஜேம்ஸ் ஹெச் கசின்ஸ் என்கிற அயர்லாந்துக்காரர் இந்தியாவின் 4 முக்கியமான கவிஞர்கள் என்று 4 பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவர் ரவீந்திரநாத் தாகூர், இன்னொருவர் சரோஜினி நாயுடு, இன்னொருவர் அரவிந்தர், இன்னொருவர் சி சுப்பிரமணிய பாரதி என்று எழுதியிருக்கிறார். என்றால் 1908 உலகளாவிய நூலில் ஆங்கிலேயர் எழுதியிருக்கிறார். 1916 உலகளாவிய நிலையில் ஒரு அயர்லாந்துக்காரர் இந்தியாவின் 4 கவிஞர்களில் ஒருவராக பாரதியை குறிப்பிட்டிருக்கிறார். 1921 இந்த மண்ணோடெல்லாம் தொடர்புடைய ஒரு மக்கள் கவிஞன், அந்த மக்கள் கவிஞன் மதுரகவி பாஸ்கரதாஸ் 1921 பாரதியார் வாழ்ந்த கடைசி ஆண்டில் ஒரு கவிதை பாடியிருக்கிறார். அந்த கவிதைக்கு தலைப்பே இந்தியாவில் 2 கவி சக்கரவர்த்திகள். எழுதுகிறார் உள்ளே கவிதை, ஒருவர் வடநாட்டு கவி சக்கரவர்த்தி ரவீந்திரநாத் தாகூர், இன்னொருவர் தென்னிந்தியாவின் கவி சக்கரவர்த்தி சுப்பிரமணிய பாரதி என்று. நினைத்து பாருங்கள், அவர் வாழ்ந்த காலத்துக்குள்ளேயே ஒரு இங்கிலாந்துக்காரர், ஒரு அயர்லாந்துக்காரர், ஒரு நம் மண்ணின் மைந்தர், அவரை ஒரு மாபெரும் சென்னை மாகாணத்தின் கவி, இந்தியாவின் 4 கவிஞர்களில் ஒருவர், தென்னிந்தியாவின் கவி சக்கரவர்த்தி என்று போற்றி இருக்கிறார்கள் என்றால் அறியப்பட வேண்டியவர்களால் எல்லாம் அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான வரலாறு. 1906 1906
இதே மண் மதுரை மண், மதுரை தமிழ்ச்சங்கம், பாண்டித்துரை தேவர் நிறுவிய மதுரை தமிழ்ச்சங்கம். இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் என்று பாரதி குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டு வரலாற்றில் முதலாக ஒரு கவிஞன், முதலாக ஒரு பத்திரிகை ஆசிரியன் தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று குரல் கொடுத்தது என்றால் அது மகாகவி பாரதி தான். சேதுபதி ஒன்றை குறிப்பிட்டார், ஐயா திருமலை விட்டிருந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை குறிப்பிட்டார். அதன் தொடக்க காலத்தில் அதற்கான வேர்கள் இருந்தது. ஆனால் பாரதி கண்ட தமிழ் பல்கலைக்கழகம் தமிழுக்கு மட்டுமான பல்கலைக்கழகம் இல்லை. இது மாதிரி யாருமே சிந்திச்சதில்லை. தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், கல்வெட்டு இதெல்லாமும் ஆராய்ச்சி பண்ணணும். அறிவியல், பொருளாதாரம், சரித்திரம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாத்தையும் விட எல்லா ஆராய்ச்சியும் எல்லா கற்பித்தலும் தமிழையே நடக்கணும்னு கனவு கண்ட முதல் கவிஞன், முதல் பத்திரிகை ஆசிரியன் மகாகவி பாரதி தான். தமிழுக்கு பல்கலைக்கழகம் வேணும்னு அப்பப்ப குரல் கொடுத்தவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு கவிஞனாக, ஒரு இதழாசிரியராக இப்படி விரிந்த தளத்தில் சிந்தித்தவராக வேறு யாருமே இல்லை. அது இந்த மண்ணின் மதுரை தமிழ்ச்சங்கத்தை மையமிட்டு, பாண்டித்துரை தேவரை மையமிட்டு பாரதி எழுதினார் என்பது நமக்கெல்லாம் இந்த மண்ணில் நிற்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. என் மனைவி எனக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 பெண் தெய்வதங்கள் என்னை வழி நடத்தி இருக்கின்றன. என் மாணவர்களும் என் ஆசிரியர்களும் எனக்குள் கலந்து இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என் அன்பை, என் நன்றியை, என் உணர்வை காணிக்கையாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி.